ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ரயில்வே துறைக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனியான ரயில் விகாஸ் நிகாம் லிமிட்டெடுங்கிற பப்ளிக் செக்டார் கம்பெனிலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, சேலரி என்ன, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இது தான் ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் ஃபைல். இந்த பிடிஎஃப் ஃபைலோட டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா May 22 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஜாப் வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆர் அண்ட் ஐடி வேக்கன்சி இருக்குது. மொத்தம் 2 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் இந்த போஸ்டரில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட அட்டாச் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா June 21. ஸோ June 21 5 PM நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களை பர்சனல் இன்டர்வியூக்கு இன்வைட் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், உங்கள் ஏஜ் ப்ரூஃப்க்கு உங்கள் 10th 12th சர்டிஃபிகேட், அப்புறம் சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட், உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்ஸ், அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதையும் அட்டாச் பண்ணணும். அதே போல் கேஸ்ட் சர்டிஃபிகேட் அதையும் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப், அதாவது உங்களோட பாஸ்போர்ட், ஆதார், டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட அட்டாச் பண்ணுறது மாதிரி இருக்கும். முன்னாடியே சொன்னது மாதிரி 2 வேக்கன்சி இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆர், அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆர் அண்ட் ஐடி. இந்த ஜாப்க்கு சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 53,690 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதாவது 53,690 மந்த்லி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆர் அண்ட் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா 50,960 மந்த்லி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 32 வரைக்கும் இருக்கலாம். 32க்குள்ளே இருக்கிற யார் வேணாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆருக்கு பார்த்தீங்கன்னா பிகாம் ஆர் பிஎஸ்சி முடிச்சிருந்தா மட்டுமே போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆர் அண்ட் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா பிஇ ஆர் பிடெக் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் அண்ட் எம்பிஏ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் அதர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா June 21 5 PM உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அங்கே போகிறது மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே நண்பா, இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.